அருட்பெரும் ஜோதி வரும் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி, இரண்டாம் வெள்ளி, அற்புத வெள்ளி, அதுவும் கரசை என்கின்ற விநாயகர் பகவானோட சக்தி மிக்க வெள்ளிக்கிழமை. நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய கல்லுப்பு, மஞ்சள், வெற்றிலை பரிகாரத்தை உங்கள் இல்லத்தில் காலை 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் தனம் பணம் பெருகும். பெருகணும்னு நினைக்கிறவங்க வெள்ளி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். ஆடி வெள்ளி விரதம் இருந்து அம்மனை வழிபட்டாவே வளம் பல பெருகும். அதுவும் இந்த வரக்கூடிய 2வது ஆடி வெள்ளியோட சிறப்பு என்னென்னா, அன்னைக்கு விசாக நட்சத்திரமும் அனுச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள், வளர்விரை வெள்ளிக்கிழமை. அதோடு மிக முக்கியமாக விநாயகர் பகவானை சில நாளில் வழிபட்டால் பெருமாற்றம் வரும். உதாரணமாக சதுர்த்தி சொல்லுவோம், அதே மாதிரி கரசை கரணம்னு சொல்லுவோம். அந்த கரசை கரணத்தில் தான் வரும் வெள்ளிக்கிழமை வருது. ஸோ அன்றைய தினத்தில் நீங்கள் காலையில் எந்திரிச்சு, பெண்களாக இருந்தால் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிங்க, ஆண்களாக இருந்தால் முகத்துக்கு எலுமிச்சம்பழம் தேய்த்து குளிச்சுட்டு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சுக்கர ஓரையில் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து ஒரு தட்டில் கல்லுப்பை பரப்பி சென்டரில் ஒரு வெற்றிலை வச்சு அதன் மேலே மஞ்சப்பொடியை போட்டு அதற்கு மேலே ஒரு காசு வச்சு அதற்கு மேலே பிள்ளையாரை பிடிங்க. அப்படி பிள்ளையாரை பிடிக்கும்போது ஓம் ஹிம் வக்ரதுண்டாய நம, ஓம் ஹிம் வக்ரதுண்டாய நம என்கின்ற வக்ரதுண்ட லாப கணபதி மந்திரத்தை நீங்கள் 27 முறை சொல்லி மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி வையுங்க. அதற்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு இனிப்பு பாயாசத்தை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு ஓம் கம் கணபதியே நம, ஓம் கம் லட்சுமி கணபதியே நம, ஓம் கெங்கன் கணபதி கௌரிபுத்திராய வங்வங் வருகவே நமக இந்த மந்திரம் சொன்னால் உறவுகள் சேருவார்கள், உறவுகள் பலம் பெறும், கணவன் மனைவிக்கு ஒற்றுமை கிடைக்கும். மனைவி சொல்கிறத கணவன் கேட்பார், கணவன் சொல்கிறத மனைவி கேட்பார். குடும்ப ஒற்றுமைக்கான மந்திரம். இந்த 3 மந்திரத்தையும் சொல்லிட்டு மஞ்சளை கரைச்சி வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. மிக முக்கியமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கார்னரில் எல்லாம் தெளித்து விட்டுட்டு அந்த காசை உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு அன்றைய தினமே கொண்டு போய் போடுங்க. கல்லுப்பை கொஞ்சம் கல்லாப்பேட்டிலையும் பேலன்ஸை சமையலுக்கும் பயன்படுத்தி சமைச்சு உணவாக பயன்படுத்துங்க. பாயாசம் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வரும் வெள்ளிக்கிழமை கொடுத்து பாருங்கள், செஞ்சு பாருங்கள். அடுத்த நாளுக்குள்ளேயே ஒரு நல்ல செய்தி வரும். உங்கள் உறவுகள் பலப்படுறது தெரியும். உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்கும். வாழ்க. வரும் ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூரில் நான் நடத்தக்கூடிய பிஸ்னஸ் மந்த்ராங்கிற பயிற்சி வகுப்பு நடக்குது. மிஸ் பண்ணாமல் வந்து கலந்துக்கங்க. இந்த பயிற்சியோட சிறப்பு என்னென்னா, வியாபாரத்தில் ஜெயிக்க, வியாபாரத்தடை சரி செய்ய, வியாபாரத்தில் நிறைய பணத்தை கொண்டு வர வழி நடத்துகிற விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வரும் புதன்கிழமை சிறப்பு சத்யநாராயண பூஜை. அடுத்த வார புதன்கிழமை சிறப்பு சத்யநாராயண பூஜை நடக்குது. ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு ஆடி பௌர்ணமி சிறப்பு பூஜையில் உங்கள் பேரையும் சங்கல்பம் பண்ணுங்கள். அன்றைய தினத்தில் இரவு நேரம் கொங்கண சித்தரின் பொன்னூதி மாமலைக்கான யாத்திரையும் இருக்குது. யாத்திரையிலும் கலந்து கொள்ளலாம். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வை வளப்படுத்தி நலப்படுத்தி ஐஸ்வர்யப்படுத்தி தருவதற்கு என்னை நீங்கள் தனிப்பட்ட முறையில் சந்திக்கலாம். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.